ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 1/4 கிலோ துவரம் பருப்பு, 6 தக்காளி போட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாங்க. மிளகா கிள்ளி சாம்பாருக்கு மிளகு வந்து நல்லா நம்ம இடித்து தூள் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இடிச்சிக்கிங்க. இந்த அளவுக்கு தூளானால் போதுங்க. மிளகா கிள்ளி சாம்பாருக்கு இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க கீரை வச்ச 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கிள்ளி வச்ச ஒரு 8 வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீளமாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. வந்துங்க இப்போ நம்ம வேக வச்சா பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு போட்டதும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சாம்பாரெல்லாம் நல்லா கொதித்து வருதுங்க. இதுலேயே வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இதிலே வந்துங்க பொடியை நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கலாம். இடித்து வச்ச மிளகுத்தூளெல்லாம் போட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கிள்ளி சாம்பார் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க சிக்கன் மசாலாவுக்கு வந்து நம்ம மசாலாலாம் வதக்கிட்டோங்க. இப்போது இது ஆறட்டும், நம்ம அப்புறமா அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சிக்கலாங்க. இப்போது சிக்கன் மசாலாவுக்குங்க எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டுங்க. வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதில் வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இதில் வந்துங்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, இதை நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்குங்க. சிக்கனில் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலாலாம் ஒரு தாட்டி நல்லா கலந்துக்குங்க. பொடியை நறுக்குன 2 தக்காளி போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுடுங்க. ஒரு 20 நிமிஷம் இது வேகட்டும். இதோட ரெசிபி வந்துங்க நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் பாருங்கள். சிக்கன் மசாலாலாம் எல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. இதில் வந்து பொடியை நறுக்குனா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவை அப்படியே எடுத்துக்கலாம். மிளகா கிள்ளி சாம்பார் அப்படியே எடுத்துக்கலாங்க. சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும். வாங்க, நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், சிக்கன் மசாலா, மிளகா கிள்ளி சாம்பார் அப்படியே சுட சுட சாதத்தில் ஊற்றிக்கலாம். வாங்க, சுட சுட மிளகா கிள்ளி சாம்பார் சாப்பாடு நல்லா பிணைஞ்சிங்க. அப்படியே சிக்கன் மசாலாவை எடுத்து வச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிம்பிளான மிளகா கிள்ளி சாம்பார் சிக்கன் மசாலா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.